இறுதியாக நம் முன் பேச வருபவர் எண் 8 ஜிஸ்னுகா ஆர். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அழகில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிப்பொழுத்து நுழைத்த பொருளாகி மெல்லியராள் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் என் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தாய் எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலம் நண்பாளாகி பேருரை நிகழ்த்த என் நாவல் நடம்பைந்த நொறுந்தமிழே உன்னை வணங்கி இந்த அவையை வணங்கி உரையை துவங்குகிறேன். நான் இங்கு பேச வந்த தலைப்பு சமூக ஊடகங்கள் நம்மை சமூகத்திலிருந்து தூரமாக்குகிறது. ஆம், மனிதன் கண்டுபிடித்த அத்தனை கருவிகளையும் மனிதன் தான் கையாளுகிறான். ஆனால் சமூக ஊடகம் ஒன்றுதான் மனிதனை கையாளுகிறது. மனிதன் சமூக ஊடகங்கள் வந்த பிறகு அமெரிக்கா அண்டை வீடானது. சமூக ஊடகங்கள் வந்த பிறகு அமெரிக்கா அண்டை வீடானது. அண்டை வீடோ அமெரிக்காவாகி போனது. அந்த அளவிற்கு சமூக ஊடகங்கள் நம் உறவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறது நாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிஞ்சுகளில் நெஞ்சில் நஞ்சை விதைத்து வளர்த்து வருகின்றது இந்த சமூக ஊடகங்கள். மூட நம்பிக்கையை ஒழிக்க பகுத்தறிவாளர்கள் பலரும் போராடி வரும் வேளையிலே திரைக்கதை எழுதி திரைப்படம் அடித்து மூட நம்பிக்கையை வளர்க்கும் இந்த மூடர் கூட்டங்களில் இருக்கின்றனர். ஆம், தாய் 10 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்களே, சின்ன திரை என்னும் தொலைக்காட்சியை பற்றி நான் பேசுகிறேன். காலையில் எழுந்ததுமே அந்த ராசி நேயர்களே இந்த ராசி நேயர்களே என்று போய் சொல்ல ஆரம்பித்து விடும் அந்த மூடர் கூட்டங்கள். ஆம், நாமும் அதை நம்பி விடுகிறோம். இந்த சூழல் உண்மையான தமிழாய் இருந்தால் அதிகம் பகிரவும் என்ற மூட நம்பிக்கையும் மூட நம்பிக்கை கருத்துக்களையும் நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? விக்ரமாதித்யன் முதுகில் ஏறிக்கொண்ட வேதாளம் போல் நமது பாக்கெட்டில் ஏறிக்கொண்ட வேதாளம் அந்த செல்போன். உண்மையை ஊடுருவி ஊர்ஜிதப்படுத்த வந்த ஊடகத்தில் இன்று ஊழல் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. தேவையற்றவையை தேர்வு செய்து தேடி தேடி தேடிய பொருள் கிடைக்காமல் அனாவசியம் வந்து குவிகிறது. அது மட்டுமா, நாமும் காணொளியை கண்டுவிட்டு கருப்பு தோலெல்லாம் வெளுத்து போய்விடும் என்று களிமண்ணை கூட கடைத்தெருக்களில் ஏறி ஏறி இறங்கி வாங்கும் நிலைக்கு வந்துவிட்டோம். அது மட்டுமல்லாமல் நெடுங்காலமாய் நெடும் தொடரென பெயர் வைத்து மங்கையரின் மனதில் நஞ்சை விதைத்து அவர்களின் சிந்தையை சிறு கூண்டல் சிறைப்பிடித்திருக்கிறார்கள். துறைகளில் துன்பம் ஏற்படுகிற பொழுது நாம் அதனை கண்டு விமர்சனங்களை வைத்து தேவையில்லாத தலைப்புகளை போட்டு உள் நுழைத்து பிரச்சனைகள் தலை விரித்து ஆடுகிற பொழுது நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு பேட்டி எடுக்க மட்டும்தான் இந்த சமூக ஊடகங்கள் முன் வருகின்றன. போதும் போதும், இவை எல்லாவற்றத்தின் நாட்டத்தையும் அடியோடு அழிக்க முதலில் நாம் திருந்துவோம். ஆம், முதலில் நாம் திருந்துவோம், பிறகு சமுதாயத்தை திருத்துவோம். சமூக ஊடகங்களில் நன்மை இருக்கிறதா தீமை இருக்கிறதா என்பதை பற்றி யோசிக்கிற பொழுது சமூக ஊடகங்களில் பகுத்தறிவை தட்டிவிட்டு பார்த்தால் நன்மையை நமக்கு தேவையான பொழுது எடுத்துகிறோம். ஆனால் தீமை நன்மையை விட பல மடங்கு மேலோங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு சமூக ஊடகங்கள் நம்மை சமூகத்திலிருந்து தூரமாக்குகிறது என்பதை இங்கு அடித்து கூறி என் பேச்சிற்கு இவ்வளவு நேரம் செவிசாய்த்த அத்துணை பேருக்கும் என் முத்தான நன்றிகளை கொத்தாக தருகின்றேன். நன்றி, வணக்கம்.